Hi, I'm S. Muthuvel from Mathematics Department. Today we are going to discuss about Taylor series and Lorentz series in the next unit. Actually, fourth unit, complex integration. In this complex integration, we will discuss Taylor's and Lorentz series. Right? Okay. இப்போ டெய்லர் அண்ட் லாரன்ஸ் சீரிஸ் போகிறதுக்கு முன்னாடி பேசிக் கான்செப்ட்னால் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஃபார்முலாஸை சொல்ல போகிறேன், அவ்வளோதான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கும், அப்போ தான் அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், டெய்லர் சீரிஸ் அண்ட் லாரன்ஸ் சீரிஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன, அந்த பேசிக் ஃபார்முலா ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் திரும்ப ஒருக்கா சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 மைனஸ் இசட் த ஹோல் பவர் மைனஸ் 1 மைனஸ் இசட் த ஹோல் பவர் மைனஸ் 1 அதோடைய எக்ஸ்பேன்ஷன் என்ன, அது வந்து இன்ஃபைனைட் சீரீஸ் இல்லையா, உனக்கு தெரிஞ்சிருக்கும். 1 ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் பவர் 3 ப்ளஸ் இசட் பவர் 4 எக்ஸட்ரா அண்ட் ஸோ ஆன் அப் டு இன்ஃபைனைட். இதில் மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து லெஸ் தேன் 1 அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ ரீகலெக்ட் பண்ணிட்டுருக்கேன், நீ மெமரி பண்ணிக்க. அதேமாதிரி 1 ப்ளஸ் இசட் த ஹோல் பவர் மைனஸ் 1 என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதே தான் ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவில் வரும். ஃபஸ்ட்டு 1, அடுத்து மைனஸ் இசட்டு ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் பவர் 3 ப்ளஸ் இசட் பவர் 4 எக்ஸட்ரா அப்படின்னு வரும். அவ்வளோதான். 1 ப்ளஸ் இசட் த ஹோல் பவர் மைனஸ் 1 எக்ஸ்பேன்ஷன். ரைட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இ பவர் எக்ஸுடைய எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும் உனக்கு நல்லா தெரியும். 1 ப்ளஸ் இசட் பை ஃபேக்டோரியல் 1 ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை ஃபேக்டோரியல் 2 ப்ளஸ் இசட் பவர் 3 பை ஃபேக்டோரியல் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு இன்ஃபைனைட். இதெல்லாம் இன்ஃபைனைட் சீரீஸ் இல்லையா. ஸோ அதை திரும்ப ஒருக்கா சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பாரு, இ பவர் மைனஸ் இசட் இதுலேயே ப்ளஸ் ஆர் மைனஸ், ஃபஸ்ட்டு ப்ளஸ் அடுத்து மைனஸ் அடுத்து ப்ளஸ் அடுத்து மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக வரும். அப்போ 1 மைனஸ் இசட் பை ஃபேக்டோரியல் 1 ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை ஃபேக்டோரியல் 2 மைனஸ் இசட் பவர் 3 பை ஃபேக்டோரியல் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு இன்ஃபைனைட். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பாரு, சைன் இசட்டுடைய ஃபார்முலா. சைன் இசட்டுடைய ஃபார்முலா என்ன பண்ணால், இசட் மைனஸ் இசட் பவர் 3 பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா அண்ட் ஸோ ஆன் காஸ் இசட். இப்போ காஸ் இசட் என்ன அப்படின்னு பார்ப்போம். 1 மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 4 பை ஃபேக்டோரியல் 4 மைனஸ் எக்ஸட்ரா. சைன் ஹெச்இசட் என்ன அப்படின்னா, இசட் ப்ளஸ் இசட் பவர் 3 பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா. காஸ் ஹெச்இசட் என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா. சரியா? அதே மாதிரி 1 மைனஸ் இசட் த ஹோல் பவர் மைனஸ் 2. சரியா? 1 மைனஸ் இசட் த ஹோல் பவர் மைனஸ் 2 அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, ரெண்டுமே மைனஸ் இருக்குது உள்ள. 1 மைனஸு, அது மாதிரி பவர்லேயே மைனஸு, பட் 2 1 இருந்தால் என்னென்னு உனக்கு தெரியும் இல்லையா. இப்போ 2 இருந்தால் என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் 2 இசட்டு ப்ளஸ் 3 இசட் ஸ்கொயரு ப்ளஸ் 4 இசட் பவர் 3 ப்ளஸ் 5 இசட் பவர் 4 எக்ஸட்ரா அப் டு இன்ஃபைனைட். அப்போ இன்னொன்று உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணல. அது என்ன அப்படின்னா 1 ப்ளஸ் இசட் த ஹோல் பவர் மைனஸ் 2 என்ன வரும், உள்ள ப்ளஸ் மேலே பவர் மைனஸ். 1 ப்ளஸ் 1 மைனஸ் வந்தால் இந்த மைனஸ் மைனஸுக்கு இல்லையா, அதே எக்ஸ்பேன்ஷனில் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போடணும். அப்போ என்ன ஆன்சர் வரும், 1 ப்ளஸ் இசட் த ஹோல் பவர் மைனஸ் 2 அதுக்கு வேல்யூ 1 மைனஸ் 2 இசட் ப்ளஸ் 3 இசட் ஸ்கொயர் மைனஸ் 4 இசட் பவர் 3 ப்ளஸ் 5 இசட் பவர் 4 எக்ஸட்ரா அண்ட் ஸோ ஆன் அப் டு இன்ஃபைனைட். ஸோ இதை நீ மெமரி பண்ணிக்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து எஃப் ஆஃப் இசட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதனுடைய டெய்லர் சீரிஸ் எப்படி எழுத போகிறோம், அதுக்கு லாரன்ஸ் சீரிஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்ல போகிறேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, டெய்லர் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபார் எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக் அட் ஆல் த பாயிண்ட் இன்சைட் ஏ சர்க்கிள் ஏ, ஓகே, அண்டு சென்டர் அட் பாயிண்ட் ஏ அண்ட் ரேடியஸ் ஆர், தென் அட் ஈச் பாயிண்ட் இசட் இன்சைடு சி. எஃப் ஆஃப் இசட் கேன் பி ரிட்டன் அஸ், அதாவது எஃப் ஆஃப் இசட் கொடுத்தாங்க, எது வேணாலும் கொடுக்கலாம். எஃப் ஆஃப் இசட் கூட சைன் இசட்னு கொடுக்கலாம், அல்லது காஸ் இசட்டு, சைன் ஹெச் இசட்டு, காஸ் ஹெச் இசட்டு, ஆர் சிம்பிளி 1 பை இசட்டு, ஆர் 1 பை இசட் ஸ்கொயர், ஆர் இ பவர் இசட், ஆர் இ பவர் மைனஸ் இசட், எனிதிங், எது வேணாலும் கொடுக்கட்டும். சரியா? ஸோ அதனுடைய டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பாயிண்டில் டெய்லர் சீரிஸ் வேணும் அப்படின்னு பார்க்கணும். அட் த பாயிண்ட் ஏ, இங்கே ஏக்கு சொல்லியிருக்கேன்.
அது என்ன அப்படின்னா f of z equal to f of a plus z minus a into f dash of a by factorial 1 plus z minus 2 the whole square into f double dash of a whole divided by 2 factorial plus z minus a the whole power 3 f 3 dash of a the whole divided by 3 factorial plus etc. இப்படி போயிட்டே இருக்கும் up to infinite. இதுதான் டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் அட் z ஈக்குவல் டு a. புரியுதா? ஓகே. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு டெய்லர் சீரிஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? தெரிஞ்சுக்குவோம். என்னன்னு பாரு. ஸ்டெப் டு ஃபைண்ட் த டெய்லர் சீரிஸ் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன் அட் எ பாயிண்ட் ஏ. ஏங்கிற பாயிண்டில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட டெய்லர் சீரிஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ எஃப் டேஷ் ஆஃப் இசட்டு, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இசட்டு, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் இசட்டு, எஃப் ஃபோர்த்து டேஷு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும் ஃபஸ்ட்டு. நீ 3 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும் எனஃப். எஃப் ஆஃப் இசட் எழுதிக்க, எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடி, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இசட் பாரு, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடி. ஓகேவா? அது வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் எக்ஸட்ரான்னு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா இப்போ எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருப்பாங்க. அங்கே எஃப் ஆஃப் ஏ இசட் இருக்கிற இடத்துல ஏன்னு போட்டு எஃப் ஆஃப் ஏ என்னன்னு பார்க்கணும். அது மாதிரி இப்போ எஃப் டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? அங்கே அந்த எஃப் டேஷ் ஆஃப் இசட்டில் இசட்டு பதிலாக ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் ஏ கிடச்சிரும். அதே மாதிரி என்ன செஞ்சுருப்போம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அங்கே இசட் ஈக்குவல் டு ஏன்னு போட்டோன்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ கிடச்சிரும். அது மாதிரி எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சிருப்போமா? அங்கே இசட் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்படின்னா எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை ஸ்டெப் நம்பர் 2 ஃபைண்டிங் எஃப் டேஷ் ஆஃப் ஏ, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஏ. அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பான்ஷன் எழுத வேண்டியதான். அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஜஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ எஃப் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ டிவைடட் பை 2 ஃபேக்டர் ப்ளஸ் எக்ஸட்ரா. இவ்வளோ தான். இதுதான் ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் டெய்லர் சீரிஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்கிறேன், நீட்டாக அப்சர்வ் பண்ணு. சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யூ see given f of z equal to 1 by z. Question is obtain the Taylor series for this f of z at first z equal to 1 கேட்டிருக்கேன். அதுலேயே z equal to 2 கேட்டிருக்கேன். அப்போ ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்ப்போம், சொல்யூஷன் பார்ப்போம். ஓகேவா? இங்கே எஃப் ஆஃப் இசட் என்னது 1 by z. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், எஃப் டேஷ் ஆஃப் இசட் கன்வெர்டி 1 by zக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனா இசட் பவர் -1ன்னு வரும். அப்போ -1 முன்னாடி போட்டுடணும். இசட் -1 பவரில் -1 பண்ணணும். பவரில் -1 பண்ணும்போது -1 என்னது -2ன்னு வரும். -2 என்ன அப்படி எழுதலாம், இசட் பவர் -2 1 by z ஸ்கொயர்னு எழுதலாம். முன்னாடி ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ -1 by z ஸ்கொயர். அதே மாதிரி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இசட் என்னன்னு பாரு, இதுலேயே மைனஸ் இருக்குது. இசட் பவர் மேலே போகும்போது -2ன்னு வரும். முன்னாடி அந்த -2 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ், இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 2 மட்டும் இருக்கும். இசட் பவர் -2 அங்கே பவரில் -1 பண்ணணும். அதான் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா இல்லையா? அப்போ அங்கே என்ன வரும் அப்படின்னா இசட் பவர் -3ன்னு வரும், பையில் வந்துடும். அப்போ 2 by இசட் பவர் 3. அது மாதிரி எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் இசட் வந்து -6 by இசட் பவர் 4. இது வரைக்கும் கண்டுபிடிப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு 1க்கு நான் டெய்லர் சீரிஸ் என்னன்னு சொல்ல போகிறேன். 2க்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிடுவேன் இல்லையா? அப்போ இப்போ எஃப் ஆஃப் 1 என்னன்னு நான் பார்க்கணும். எஃப் ஆஃப் 1னா எஃப் ஆஃப் இசட்டில் இசட் இருக்கிறதுல 1ன்னு போட போகிறேன். அப்போ 1 by 1 என்ன வரும், 1. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. அது மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் 1 என்னன்னு பார்க்கணும். இங்கே எஃப் டேஷ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, -1 by z ஸ்கொயர். இங்கே z இருக்கிறத 1ன்னு போட்டோன்னா 1 ஸ்கொயரு. அப்போ -1. அது மாதிரி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் z என்னென்னு பார்த்தியா 2 by z பவர் 3. அங்கே z ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டோன்னா என்ன வரும், 2 by 1 பவர் 3, தட் இஸ் 2 by 1 ஈக்குவல் டு 2. சிமிலர்லி எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -6. இப்போ நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்னது, ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா என்ன, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு சொல்லியிருப்பேன். இங்கே ஏ ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் லிசன் எஃப் ஆஃப், இதான் ஃபார்முலா, எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு இசட் மைனஸ் ஏ பை ஃபேக்டர் 1 எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ, சாரி எஃப் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டர் இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ ப்ளஸ் எக்ஸட்ரா. இசட் ஈக்குவல் டு ஏக்கு இது ஃபார்முலா. நமக்கு என்ன வேணும், இசட் ஈக்குவல் டு 1க்கு வேணும். அப்போ ஃபார்முலா இங்கே ஏ இருக்கிறதுல 1ன்னு போட போகிறேன். போட்டால் என்ன வருதுன்னு பாரு, எஃப் ஆஃப் 1 plus z minus 1 f dash of 1 plus z minus 1 the whole square by factorial 2 into f double dash of 1 plus z minus 1 the whole power 3 by 3 factorial into f triple dash of 1 plus etc. அப்படின்னு வரும்.
இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன் வேல்யூ நம்ம டேபிளில் கண்டுபிடிச்சிருக்கோமா, அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எஃப் டேஷ் ஆஃப் ஒன் என்னென்னு பார்த்துருப்போமா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன் என்னென்னு பார்த்துருக்கோமா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஒன் என்னென்னு பார்த்துருப்போமா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். பாரு, எஃப் டேஷ் ஆஃப் ஒன் வந்து -1, எஃப் ஆஃப் ஒன் வந்து 1, அப்போ 1, இந்த -1 வந்து மைனஸ் ஆஃப் இசட் -1 வந்துடும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன் வந்து 2, சரியா? அப்போ 2 இன்ட்டு இசட் -1 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். மைனஸில் ஆக்சுவலாக ப்ளஸ்ஸு இசட் -1 பவர் 3 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் வந்து 6, 3 ஃபேக்டோரியல் வந்து 6, ஓகேவா? இன்ட்டு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஒன் வந்து -6, அதை தான் அங்கே போட்டிருப்பாங்க, ஓகேவா? அவ்வளோதான். அப்போ என்ன ஆகிடும், சிம்பிளிஃபை பண்ணு, இங்கே 2 கேன்சல் ஆகிடும், இங்கே 6 கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இதுதான் ஃபார்முலா. இதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இதுதான் அது டெய்லர் சீரீஸ். இதான் அது டெய்லர் சீரீஸ். இதை டவுட் இருக்கா அவனுக்கு? ஒரு டவுட் இருக்காது. ஃபார்முலா மெமரி பண்ண போகிற, ஃபார்முலாவுக்கு என்ன தேவையோ அதை டேபிளில் டெரைவ் பண்ணிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணலை. இதே மாதிரி Z = 2க்கு நம்ம இந்த போனதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, Z = 2 என்னன்னு பாரு. இங்கே பாரு, இங்கே எஃப் ஆஃப் Z = 1/Zன்னு போட்டோமா, அந்த இடத்துல Z பதில் 2ன்னு போட்டோன்னா 1/2. அது மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் Z என்ன வரும், -1/2 ஸ்கொயர் 4, அப்போ -1/4. அது மாதிரி 2/Z⁻3, Z வந்து 2, அப்போ 8, 2/8, அப்போ 1/4ன்னு வரும். அதே மாதிரி எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 2 வந்து என்ன வரும், -6 டிவைடட் பை Z⁻4, Zங்கிறது 2, 2/4, அப்போ 2 × 2 × 2 × 2, ஓகேவா? அவ்வளோதான். அந்த வேல்யூ என்னன்னு பாரு. ஸோ அதை எகெயின் என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதே ஃபார்முலா Z = A = 2 அப்படின்னு போட்டேன்னா என்ன வரும், f of 2 plus Z - 2 by factorial 1 into f dash of 2 and so on அப்படின்னு வரும் இல்லையா? அதுதான் இங்கே மேலே போட்டிருக்கேன் பாரு. about 2 = Z = 2 அந்த ஃபார்முலா போடு. ஃபார்முலாவில் f dash of 2 என்ன, f of 2 என்னன்னு நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லையா, சொன்னேன்ல. டேபிளில் சப்ஸ்டியூட் இங்கே இல்லை, சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கல, டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். ஓகே, நீ செப்பரேட்டாகவே நீ பண்ணிடலாம். டேபிள் மாதிரி போட்டு அந்த மாதிரி அந்த டேபிளில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுது, அவ்வளோதான். இதுதான் டெய்லர் சீரீஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஒன்றுமே இருக்காது. சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்து 1/Z சொல்லி இதே மாதிரி sin Z கொடுத்தா என்ன செய்யணும், f dash of Z கண்டுபிடி cos Z, அடுத்து f double dash of Z கண்டுபிடி மைனஸ் sin Z, f triple dash of Z என்னன்னு பாரு, மைனஸ் sin Z ப்ளஸ் sin Z வரும், அவ்வளோதான். cos Z இருந்தால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வா, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து எந்த பாயிண்டில் அவன் கேட்குறான்னு பாரு. at Z = π/4ன்னு கேட்பான், அல்லது π/2ன்னு கேட்பான், அல்லது π/3ன்னு சொல்லலாம், எனிதிங் 0ன்னு சொல்லலாம். எது சொன்னாலும் சரி அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூ என்னன்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். எழுதி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஒன்றும் பெரிய விஷயம் தான் இருக்காது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லி காமிச்சு அதே மாதிரி எந்த எக்ஸாம் கொடுத்தா நீ சால்வ் பண்ணிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, உனக்கும் இருக்கும். ஓகேவா? ஓகே, விட்டுரு. இப்போ அடுத்த டாபிக் போவோம். என்னது, லாரன்ஸ் சீரீஸ். இப்போ டெய்லர் சீரீஸ் என்னன்னு சொன்னோமா, லாரன்ஸ் சீரீஸ் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் கிடையாது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவன் f(z) கொடுத்துருப்பான் பார்த்தியா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதை 1, 2, 3, 4, 5, 6 டேர்ம்ஸை நீ செப்பரேட் பண்ணி எழுத போகிற. இட் இஸ் டிபெண்ட் அப்பான் த ப்ராப்ளம். ஒரு டேர்ம் தான் வருமா, 2 டேர்ம் வருமா, 3 டேர்ம் வருமானு கொஸ்டின் கேட்கக்கூடாது. அது ஃபார்முலா ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் உனக்கு தெரியும், பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு உனக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி அதை 1ஆவோ அல்லது 2ஆவோ அல்லது 3ஆவோ அல்லது 4 டேர்ம்ஸாவோ செப்பரேட் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட்டு. அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. இதில் இல்லை, நான் சொல்லிகிட்டு இருக்கேன், கவனிச்சிட்ருப்பேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செப்பரேட் பண்ணுற ஃபேக்டர் வந்து டினாமினேட்டரில் ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்க மாதிரி நம்ம என்ன செய்யணும், செப்பரேட் பண்ணணும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி. ரைட். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஃபேக்டர் வந்து 1 - Z அல்லது 1 - Z ஸ்கொயரு, ஆர் 1 + Z ஸ்கொயரு, ஆர் 1 + 2/3 x⁻−1 இந்த மாதிரி வரும். அது மேலே வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 1 - Z அது ஹோல் பவர் -1ன்னு வந்துடுமா. அதுக்கு எக்ஸ்பென்ஷன் தான் ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண போகிற லாரன்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறது. அடுத்து அவன் ஒரு ரீஜியன் கொடுத்துருப்பான், அந்த ரீஜனில் எந்த வேரியபிள் லெஸ் தேன் 1, மாடலஸ் ஆஃப் திஸ் விச் வேரியபிள் இஸ் லெஸ் தேன் 1 வருதுன்னு செக் பண்ண போகிறேன். அந்த வேரியபிள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பவர் -1 வரும், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், சும்மா ஜென்ரலாக சொன்னால் புரியாது. இங்கே பாரு, ஃபைண்ட் த லாரன்ஸ் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் f of Z
equal to z square minus 1 divided by z plus 2 into z plus 3 அப்படின்னு இருக்குது. வேலிட் இன் த ரீஜியன், எல்லா ரீஜனுக்கும் கேட்கல, 2 ரீஜன் கொடுத்துருக்கான். mod z less than 2, இன்னொன்று வந்து 2 less than mod z less than 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காமா. இப்போ செகண்டுக்கு நான் என்னன்னு சொல்ல போகிறேன், 2 less than z less than 3, அதுக்கு என்னன்னு சொல்ல போகிறேன். சரியா? முதல்ல என்ன சொன்னேன், f of z கொடுத்துருக்கான்ல, அதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி இதை செப்பரேட் பண்ணணும். மேலே z பவர் என்னன்னு பாரு, நியூமரேட்டரில் 2 இருக்கும், டினாமினேட்டரில் z பவர் என்னன்னு பாரு, என்ன இருக்கும், 2 தான் இருக்கும். z plus 2 into z plus 3 ப்ராடக்ட் பண்ணனா z ஸ்கொயர் தான் மேக்ஸிமம் பவர், அப்போ 2 தான் மேக்ஸிமம் பவர். நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் பவர் இருக்குது. அப்போ இதை எப்படி செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா a ப்ளஸ் அல்லது 1+ன்னு கூட எழுதலாம். ஓகே, நீ எப்படி வேணால் எழுதிக்க, பட் a ப்ளஸ்ன்னு எழுதிப்ப, அல்லது ஜென்ரலாக a b நீ கண்டுபிடிச்சிடலாம். a ப்ளஸ் b பை ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் z ப்ளஸ் 2 டினாமினேட்டரில் ப்ளஸ் c பை z ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதும். இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு, உனக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும். 3rd ஸ்டாண்டர்ட், ஐ மீன் 7th அல்லது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் தெரிஞ்சிருப்பேன். தமிழ் மீடியமாக இருந்தால் 9th அல்லது 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருக்கும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறது இவ்வளோ தான். z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை z ப்ளஸ் 2 இன்ட்டு z ப்ளஸ் 3 அப்படி எழுதியிருக்கிறேன். a ப்ளஸ் b பை z ப்ளஸ் 2 ப்ளஸ் c பை z ப்ளஸ் 3. இப்போ நம்ம a 3ஆக பிரிச்சுட்டேன். அப்போ ஏபிசி எனக்கு என்னன்னு தெரியணும், அதை கண்டுபிடிக்க போகிறேன். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், a டிவைடட் பை ஏதாவது இருக்கா, இல்லை அப்படின்னா கீழே இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் z ப்ளஸ் 2 இன்ட்டு z ப்ளஸ் 2 ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் b இன்ட்டு இந்த ஃபேக்டரில் பிக்கு கீழே என்ன இருக்குது, z ப்ளஸ் 2 இருக்கா, எஸ், அதை விட்டுட்டு ரிமைனிங்கை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ b இன்ட்டு z ப்ளஸ் 3 வரும். அதேமாதிரி சிக்கு என்ன வரும், ப்ளஸ் c இன்ட்டு இங்கே கீழே என்ன இருக்குது, z ப்ளஸ் 3 இருக்குது, அதை இந்த ஃபேக்டர்லாம் விட்டுரு, பேலன்ஸ் என்ன இருக்குது, z ப்ளஸ் 2, அதை வச்சு ப்ராடக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த பக்கம் நியூமரேட்டர் மட்டும் எடுக்க போகிறேன், z ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ z ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு a இன்ட்டு z ப்ளஸ் 2 இன்ட்டு z ப்ளஸ் 3 ப்ளஸ் b இன்ட்டு z ப்ளஸ் 3 ப்ளஸ் c இன்ட்டு z ப்ளஸ் 2, ரைட்? ஓகே, குட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு பாரு, இப்போ z ஈக்குவல் டு -2 அப்படின்னு போட போகிறேன். சார் எதுக்கு சார் -2ன்னு போடணும், a 0 ஆகிடும், c 0 ஆகிடும், b வேல்யூ எனக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். நம்ம எய்மு b வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். b வேல்யூன்னு இல்லை, ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு z ஈக்குவல் டு -2ன்னு போட்டோம்னா ரைட் சைடில் பாரு, a இன்ட்டு z ப்ளஸ் 2 இருக்கும். அப்போ z பாரு இங்கே -2ன்னு போட்டோம்னா -2 ப்ளஸ் 2 வேல்யூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 0. செகண்ட் டேர்ம் பாரு, b இன்ட்டு -2 ப்ளஸ் 3 வேல்யூ என்ன வரும், 1ன்னு வரும். 1 இன்ட்டு b, bன்னு வந்துடும். ப்ளஸ் c இன்ட்டு z பாரு -2 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், -2 -2 0 ஆகிடும். அப்போ இங்கே c 0 ஆகிடும், a 0 ஆகிடும், bக்கு மட்டும் வேல்யூ 1 இன்ட்டு பின்னு இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் என்னன்னு பாரு, z ஈக்குவல் டு -2. அப்போ z ஸ்கொயர் என்ன வரும், -2 த ஹோல் ஸ்கொயர் வந்து 4ன்னு ஆகிடும். 4 - 1 என்னது 3. அப்போ b ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். அவ்வளோதான். அடுத்து என்ன அப்படின்னா z ஈக்குவல் டு -3ன்னு போட்டுப்பார், a 0 ஆகிடும், b 0 ஆகிடும், சிக்கு வேல்யூ வரும் 9 - 1 8. இங்கிட்டு வந்து -3 ப்ளஸ் 2 வந்து -c. அப்போ c ஈக்குவல் டு -8 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சிம்பிளே பண்ண, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இருக்காது. அடுத்து ஏ வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, இதில் எதுவுமே போட முடியாதா சார், நீ எது வேணால் போட்டுக்க, z ஈக்குவல் டு 0ன்னு போட்டுப்பார், ஏயோட வேல்யூ வந்துடும். z ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுப்பார், ஏயோட வேல்யூ நமக்கு வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணு. இங்கே அப்படி பண்ணல, என்ன பண்ணிக்கான்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். லெஃப்ட் சைடில் z ஸ்கொயருடைய வேல்யூ என்னது 1, ரைட் சைடில் z ஸ்கொயருடைய வேல்யூ என்னென்னு பாரு, a. ஏன்னா ஏக்கு மட்டும்தான் z ஸ்கொயர் வரும், பிக்கு ஸ்கொயர் கிடையாது, சிக்கும் ஸ்கொயர் கிடையாது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z ஸ்கொயர் ரைட் சைடில் என்ன வரும், a, லெஃப்ட் சைடில் என்ன வரும், 1ன்னு வரும். அப்போ a ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அவ்வளோதான். அது என்னென்னு எனக்கு புரியல அப்படின்னா நான் சொன்னேன்ல, z ஈக்குவல் டு 0ன்னு ரெண்டு பக்கம் போட்டு நீ டெரைவ் பண்ண. அதாவது -2 -3 தவிர வேறு எது வேணாலும் போடலாம். 0 போடலாம், 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 8 போடலாம், 1008 போடலாம், எனிதிங். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்போ z ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா இதே ஆன்சர் ஏயோட வேல்யூ வரும். அதுக்கு பிறகு அவன் ஈக்குவேட் பண்ணால் இன்னும் சிம்பிள். அவ்வளோதான். இப்போ ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், சி வேல்யூ தெரியும், மேலே அந்த ஃப்ராக்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ z ஸ்கொயர் -1 டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை z ப்ளஸ் 2 இன்ட்டு z ப்ளஸ் 3 கேன் பி ரிட்டன் அஸ் 1 + 3 by z ப்ளஸ் 2 -8 by z ப்ளஸ் 3. ரைட்டா?
அவ்வளோதான். அடுத்து என்ன சொன்னேன், இப்போ ரீஜியன் செகண்ட் ரீஜியன் எடுத்துக்க போகிறேன். செகண்ட் ரீஜனில் ஃபஸ்ட்டு 2 less than mod z எடுத்துக்க போகிறேன். 2 less than mod z. சரியா? 2 less than mod, இங்கே இதை பார்க்காத, ஆக்சுவலாக 2 less than mod z அப்படிங்கும்போது அந்த mod z கீழே டிவைட் பண்ணினா என்ன வந்துடும், 2 by z is less than 1 வந்துடுமா? 2 by z is less than 1. அப்போ இந்த ஃபேக்டரில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 by z இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டர் கொண்டு வரணும். அவ்வளோதான். 2 by z இருக்கிற மாதிரி எப்படி கொண்டு வர்றது பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் என்ன இருக்கும் பாரு, mod z less than 3. அப்போ 3யை டிவைட் பண்ணு. அப்போ z by 3 less than 1 வந்துடுமா? see the first line, modulus of z by 3 is less than 1 வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஃபேக்டரில் z by 3 வர்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் கொண்டு வரணும். அவ்வளோதான். அப்போ 2 ஃபேக்டர், ஒரு ஃபேக்டரில் என்ன இருக்கணும், 2 by z இருக்கணும், இன்னொரு ஃபேக்டரில் z by 3 இருக்கணும். அவ்வளோதான். அது எதில் எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். சரியா? இப்போ பாரு, f of z 1 அப்படியே வச்சுக்க, 3 by z plus 2. z plus 2ல் z வெளியே எடுத்துனா 2 by z கிடைக்குமா? z காமனை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 plus 2 by z அப்படின்னு வருமா? ஏன்னா நம்ம 2 by z less than 1 இருந்தால் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல 2வை வெளியே எடுக்கக்கூடாது, புரிஞ்சுக்க. 2வை வெளியே எடுத்தோன்னா z by 2ன்னு வரும். z by 2 வந்து less than 1 அப்படின்னா கிடையாது. அப்போ இங்கே என்ன தான் எடுக்கணும், z எடுக்கணும். அப்போ அடுத்த டேர்ம் பாரு, -8 by z plus 3. அப்போ இங்கே z எடுக்கலாம்ல சார்? எடுத்து பாரு. z வெளியே எடுத்தேன்னா 1 plus 3 by zன்னு வரும். 3 by z வந்து less than 1 இல்லை, z by 3 தான் less than 1. அப்போ எனக்கு என்ன வேணும்னா ஃபேக்டரில் z by 3 1 ப்ளஸ் அல்லது 1 மைனஸ் ஃபேக்டரில் z by 3 வரணும். அப்போ எதை வெளியே எடுத்தால் பெட்ரு, 3யை வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீ தான் ஐடென்டிஃபை பண்ணணும். 3யை வெளியே எடுத்துகிட்ட அப்படின்னா என்ன வரும், z by 3 + 1, அதை தான் 1 + z by 3ன்னு கொண்டு வந்துருப்போம். அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா 1 + 3 by z அப்படியே வச்சுக்க, இந்த 1 + 2 by zன்னு இருக்கா, அதை மேலே கொண்டு போ. என்ன வரும், 1 + 2 by z the whole power -1ன்னு வருமா? அவ்வளோதான். அதே பேர் அடுத்த டேர்ம் என்ன வரும், -8 by 3 அப்படியே வெளியே எடுத்துட்டு அடுத்து என்ன இருக்கும், 1 + z by 3 இருக்கா, அதனுடைய ஹோல் பவர் -1ன்னு வரும். ரைட்? அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே பாரு, 1 + 2 by z the whole power -1. அந்த நான் ஏற்கனவே ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, என்ன ஃபார்முலா, 1 + z பவர் -1க்கு ஃபார்முலா என்னது, 1 + z the whole power -1க்கு ஃபார்முலா என்னது, 1 minus z plus z ஸ்கொயர் minus z பவர் 3 plus எக்ஸட்ரா அப்படின்னு சொன்னேன். அங்கே z, இங்கே அந்த z பதிலாக எனக்கு 2 by zன்னு இருக்கும். அவ்வளோதான். அப்போ 1 minus 2 by z plus 2 by z ஸ்கொயர் minus 2 by z the whole power 3 plus எக்ஸட்ரா, அதை தான் எழுத போகிறேன். அவ்வளோதான். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் -8 by 3 இருக்கும். அடுத்து 1 + z by 3 the whole power -1ன்னு இருக்குமா, அதே ஃபார்முலா 1 + zக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ், z பதில் இங்கே என்ன இருக்குது, z by 3ன்னு இருக்கும். அப்போ 1 minus z by 3 plus z by 3 the whole square minus z by 3 the whole power 3 plus எக்ஸட்ரா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் required Lorentz series. That's all. Do you have any doubt? ஏதாவது இருந்தது அப்படின்னா நீ என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த